கிறிஸ்துவுக்குள் அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இந்த வேளையில் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டுடைய ஆசீர்வாதம் உங்களிலே பெருகுவதாக. இந்த ஆண்டு விடுமுறை வேதாகம் பள்ளிக்கென்று நாம் ஆயத்தப்பட்டிருக்கிறோம். சிறந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். எப்பொழுதும் நமக்கு சிறப்பான ஒரு ஒழுங்கு, தலைப்பு, செய்திகள், பாடல், இன்னும் கதைகள் அனைத்தையும் ஆயத்தம் செய்கிற நம்முடைய விடுமுறை வேதாகம பள்ளி பொறுப்பாளர்கள் பாக்கியத்தாய் அக்கா அவருடைய தலைமையில் இயங்குகின்ற இந்த குழுவினர் மிக சிறப்பாக செய்து தருகிறார்கள். அன்பு பிள்ளைகளே, இந்த ஆண்டினுடைய இந்த சிறப்பான தலைப்பு எதெல்லாம் விட்டுவிடக்கூடாது அப்படின்னு கவனித்தா, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு விடாதே. கடவுளுடைய அன்பு எவ்வளோ பெரியது, இவ்வளோ பெரிய உலகம். இந்த பூமியை மட்டும்தான் ஆண்டவர் மனிதருக்காக படைத்திருக்கிறாரா? இல்லை, எல்லா கோள்களையும் பூமியை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்திருக்கிறார். அனைத்தும் நமக்காக, உனக்காக. ஆண்டவர் உன்னை எவ்வளோ நேசித்திருக்கிறார் பார்த்தியா? அதோடு மட்டும் இல்லை, உன்னுடைய தவறுகள், குற்றங்களை எல்லாம் மற்றவங்க பொறுத்து கொள்ள மாட்டாங்க. அப்பா அம்மா பொறுத்து கொள்வாங்க. சில சமயத்தில் அப்பா அம்மாவும் பொறுத்து கொள்ள முடியாது, தாங்க முடியாது, கைவிட்டுருவாங்க. ஆனால் இயேசு நாம் பாவிகளாக இருக்கையில் நம் மீது அன்பு வைத்தார், கைவிடவே இல்லை. தீர்மானத்தில் விட்டு விடாத. நல்ல காரியம்னு உன்னுடைய மனசில் தோணுது, இப்படி தான் இருக்கணும்னு விரும்புகிற, ஆனால் சீக்கிரமே விட்டுறிய. தீர்மானத்தில் விலகி விடாத, விட்டுறாத. நல்ல தலைப்புகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிந்தனையை சிதற விடாதே. எல்லாருக்கும் தெரியும், கிளாஸ் ரூமில் நம்முடைய ஆசிரியர்கள் சொல்லி தருவதை கவனமாக கவனித்தா அது நமக்கு பயன்படும். கொஞ்சம் அங்கே இங்கே பார்த்துட்டோன்னா ஒரு பிரேக் ஆகிடுது. அப்புறம் திரும்ப நம்ம அதை சேர்க்க முடியல, சிந்தனை சிதறி இருப்பாரு. அடுத்து, பொறுமையை இழந்து விடாதே. எல்லா மனிதருக்கும் ஒரு பெரிய சோதனை, பொறுமைக்குரிய சோதனை. எவ்வளோதான் நான் பொறுத்திருப்பேன்? இல்லை, பொறுமையை விட்டு விடவே கூடாது. பொறுமை தான் வெற்றி. வாழ்க்கையில் வெற்றி தருவது பொறுமை. முயற்சியை விட்டு விடாத. முயற்சி செய்துகிட்டே இருக்கணும். இது நமக்கு இயலையே, இல்லை இயலாதுன்னு சொல்கிறது இல்லை. முயற்சி பண்ணிப்பார். 2வது முறை, 3வது முறை வெற்றி பெறுவாய். முயற்சியை விட்டுறாத. நல்ல ஒழுக்கத்தை விட்டு விடாத. ஒழுக்கம்தான் உயிர், இல்லையா? மனிதன் ஏன் செத்து போயிடறான்? சில ஒழுக்கத்தை அவன் பிடிக்க முடியல, விட்டுறான். கடைசியில் அது அவனுடைய வாழ்வையே அழித்துருது. நற்செயல்களை விட்டு விடாதே. நல்ல காரியம் செய்யணும், எனக்கு நல்லது வேணும், அவங்க எனக்கு உதவி செய்யணும் விரும்புகிறோம். ஆனால் இந்த விருப்பம் நமக்கு மட்டும்தானா? எல்லாருக்குள்ளேயும் அந்த விருப்பம் இருக்குது. அதனால் இந்த நற்செயலை நாம் செய்தால் தான் நமக்கு நன்மை கிடைக்கும். ஆகவே நல்ல செயல் செய்வதை விட்டு விடாதே. அடுத்தது உறவு. அதை தான் ஐக்கியன்றோம். எப்போதும் ஐக்கியம்னு சொன்னால் உறவு, அதுதான் சிநேகம், அதுதான் அன்போடு நாம் சேர்ந்து கொள்வது, பேசிக்கொள்வது. இந்த அன்பு உறவை விட்டுறாதே. அப்புறம் தரிசனத்தை மாற்றி விடாதே. தரிசனம் வாழ்க்கையில் கோல்னு சொல்கிறோம், எய்ம்னு சொல்கிறோம். சில திட்டங்களை வைத்திருக்கிறோம், அடையணும். அப்புறம் நித்திய மகிழ்ச்சி உண்டு, மறந்து விடாதே. நித்தியமான மகிழ்ச்சி உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு பலன் உண்டு, செய்கிற வேலைக்கு பயன் உண்டு. அது இயற்கையில் ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. நம்மை நேசிக்கிற ஆண்டவர் நமக்கு நல்ல பலனை, நல்ல பங்கை தருகிறார். ஆண்டவரை விட்டு விடாதீங்க, இயேசுவை விட்டு விடாதீங்க. படகுல போகும்போது காற்றையும் கடலையும் அதட்டுகிற ஆண்டவர் விட்டு விடாதே. பயம் நிறைந்தா நடுவில் வந்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்கிற ஆண்டவரை விட்டு விடாத. 2017 EBS பாடல்கள் கருத்து விட்டு விடாதே. கருத்து வசனம்: புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். நீதிமொழிகள் 4:13.
தலைப்பு இயேசுவின் அன்பை விட்டு விடாதே. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5:8. பற்றிக்கொள் புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதுவே உன் ஜீவன். காத்துக்கொள், விட்டு விடாதே. நீதிமொழிகள் 4:13 மறந்திடாதே நீ. நீதிமொழிகள் 4:13 மறந்திடாதே நீ. தலைப்பு தீர்மானத்தில் விலகி விடாதே. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பலவைகள் ஒளிந்து போகின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17. Don't give up. Pray together. Proclaim God's love to all. Don't give up. Hold on to Jesus. You will receive your crown. Don't give up. Pray together. Proclaim God's love to all. Hey, don't give up. Hold on to Jesus. You will receive your crown. Don't give up. Pray together. Proclaim God's love to all. சுட்டி தம்பி தங்கையே, செல்ல தம்பி தங்கையே, விட்டு விடாதே, நீயும் விட்டு விடாதே, விட்டு விடாதே, தீர்மானத்தை விட்டு விடாதே. Don't give up. Okay. தானியேல் அண்ணன் சொல்லிக் கொடுக்கும் பாடத்தை நீ கேட்டாயா? இருதயத்தில் தீர்மானம்தான் செய்ததையும் பார்த்தாயா? தானியேல் அண்ணன் சொல்லிக் கொடுக்கும் பாடத்தை நீ கேட்டாயா? இருதயத்தில் தீர்மானம்தான் செய்ததையும் பார்த்தாயா? தீர்மானத்தை விட்டு விடாமல் ஜெயத்தையும் பெற்றாரே. தீர்மானத்தை விட்டு விடாமல் ஜெயத்தையும் பெற்றாரே. நாள் 3. தலைப்பு சிந்தனையை சிதற விடாதே. வீண் சின்னங்களை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிடிபடுவேன். சங்கீதம் 119 113. திரும்பி பார்.
சிந்தனையை காத்துக்கொள் சிதற விடாமல் நீயும் காத்துக்கொள் காத்துக்கொள் சிந்தனையை காத்துக்கொள் சிதற விடாமல் நீயும் காத்துக்கொள் சிந்தனையை கெடுக்கிற மொபைல் போனை எடுக்கிற வாட்ஸ்அப் அனுப்புற பேட் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிற சிந்தனையை கெடுக்கிற மொபைல் போனை எடுக்கிற வாட்ஸ்அப் அனுப்புற பேட் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிற காத்துக்கொள் சிந்தனையை காத்துக்கொள் சிதற விடாமல் நீயும் காத்துக்கொள் காத்துக்கொள் சிந்தனையை காத்துக்கொள் சிதற விடாமல் நீயும் காத்துக்கொள் வேதத்தை தினந்தோறும் படிக்கணும் இயேசுவோடு எப்போதும் பேசணும் நல்ல சிந்தனை உனக்குள் வந்திடும் தீமை உன்னை விட்டு விலகி ஓடிடும் நல்ல சிந்தனை உனக்குள் வந்திடும் தீமை உன்னை விட்டு விலகி ஓடிடும் நாள் 4 பொறுமையை இழந்து விடாதே உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். லூக்கா 21:19. ஏது வேண்டும் ஏது வேண்டாம் சிந்தித்து வாழ்ந்திடு நீ சிந்தித்து வாழ்ந்திடு நீ சிந்தித்து வாழ்ந்திடு பாவத்தை விட்டு விடு பரிசுத்தம் விட்டு விடாதே சண்டையை விட்டு விடு சமாதானம் விட்டு விடாதே பெருமையை விட்டு விடு பொறாமையை விட்டு விடு பொறுமையை விட்டு விடாதே நீ பொறுமையை விட்டு விடாதே ஏது வேண்டும் ஏது வேண்டாம் சிந்தித்து வாழ்ந்திடு நீ சிந்தித்து வாழ்ந்திடு நீ சிந்தித்து வாழ்ந்திடு சோம்பலை விட்டு விடு முயற்சியை விட்டு விடாதே துச்செயல் விட்டு விடு நற்செயல் விட்டு விடாதே சுயத்தை நீ விட்டு விடு சாத்தானை விட்டு விடு இயேசுவை விட்டு விடாதே நீ இயேசுவை விட்டு விடாதே முடியாதென்று சோர்ந்து விட்டால் தோற்று போவாயே நீ முழங்கால் ஊன்றி முயற்சி செய்தால் வெற்றி பெறுவாயே நீ வெற்றி பெறுவாயே முடியாதென்று தம்பி முடியாதென்று தங்காய் முடியாதென்று சோர்ந்து விட்டால் தோற்று போவாயே நீ முழங்கால் ஊன்றி முயற்சி செய்தால் வெற்றி பெறுவாயே நீ வெற்றி பெறுவாயே நாள் 5 முயற்சியில் சோர்ந்து விடாதே நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். 2 நாளாகவும் 15:7. சிங்கடி சிக்கா சிங்கடி சிக்கா சிங்கடி சிக்காலே சிங்கடி 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 சிக்காலே ஜிங்கிடி சிக்கா ஜிங்கிடி சிக்கா ஜிங்கிடி சிக்காலே ஜிங்கிடி 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 சிக்காலே வாட்ஸ்அப்பை தேடி போகும் தம்பியே வேத புத்தகம் முதலில் நீயும் தேடிடு ஃபேஸ்புக்கை தேடி ஓடும் தம்பியே இயேசு ராஜா முகத்தை நீயும் தேடிடு வாட்ஸ்அப்பை தேடி போகும் தங்கையே வேத புத்தகம் முதலில் நீயும் தேடிடு ஃபேஸ்புக்கை தேடி ஓடும் தங்கையே இயேசு ராஜா முகத்தை நீயும் தேடிடு முதலில் தேடு தேவராஜ்யம் கூட கொடுப்பார் எல்லா
நாளாறு. தலைப்பு நல் ஒழுக்கத்தை விட்டுவிடாதே. வசனம் சகலமும் நல் ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. 1 கொரிந்தியர் 14:40. நாள் 7. தலைப்பு நற்செயல்களை கைவிடாதே. மனுஷர் உங்கள் நற்கிரிகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. மத்தேயு 5:16. Proverbs, wise Solomon Proverbs, கேளுங்க கேளுங்க தம்பி தங்கையே. King Solomon Proverbs, wise Solomon Proverbs, கேளுங்க கேளுங்க தம்பி தங்கையே. சொன்னாரே 3000 நீதிமொழிகள் great, பாடினாரு 1005 பாட்டு எல்லாம் hit. ஆகாத ஐக்கியத்தால் வாழ்விலே defeat, கர்த்தரோடு ஐக்கியம் வைத்தால் வாழ்க்கையே bright. வாழ்க்கையே bright. மாற்றிவிடாதே தரிசனம், மாற்றிவிடாதே மாற்றிவிடாதே தரிசனம், மாற்றிவிடாதே. உலகமெங்கும் சென்று நற்செய்தியை கூறிடு, உலகமெங்கும் சென்று நற்செய்தியை கூறிடு. வாழ்ந்திடு சாட்சியாக வாழ்ந்திடு, வாழ்ந்திடு சாட்சியாக வாழ்ந்திடு. இயேசுவுக்காக தொடர்ந்து ஓடிக்கொண்டிரு, இயேசுவுக்காக
எனக்காக தொடர்ந்து ஓடிக்கொண்டிரு. நாள் 8. தலைப்பு ஐக்கியத்தை விட்டுவிடாதே. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. சங்கீதம் 133 அதிகாரம் 1 இயேசுவின் சிந்தனையே மேலானது. அது அன்பு, தாழ்மை, பொறுமை. வீணான சிந்தனையை வெறுத்து விடு. அது எண்ணில்லா மகிழ்ச்சியை தந்திடுமே. ஜாம் 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 ஜாம். On your mark, get set, go. Come on, comrade, come on, comrade, get set, go. Come on, comrade, come on, comrade. 1, 2, 3 and 4. Each step forward, no step backward. Each step forward, no step backward. Don't turn back, press on and on. Don't turn back, press on and on. Left, right, go towards the goal. நாள் 9. தலைப்பு தரிசனத்தை மாற்றிவிடாதே. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பிலிப்பியர் 3 அதிகாரம் 12 நித்திய மகிழ்ச்சி உண்டு என்பதை தம்பி மறந்து விடாதே. தங்கை மறந்து விடாதே. அப்பாவோடு வாழலாம், பரலோகம் காணலாம். இயேசு காட்டும் பாதையிலே நீ நடந்தாலே. நித்திய மகிழ்ச்சி உண்டு என்பதை தம்பி மறந்து விடாதே. தங்கை மறந்து விடாதே. அல்லேலூயா பாட்டு ஓயாமலே கேட்டு நீங்காத மகிழ்ச்சி உந்தன் உள்ளத்தை விட்டு. நித்திய மகிழ்ச்சி உண்டு என்பதை தம்பி மறந்து விடாதே. தங்கை மறந்து விடாதே. உனக்கு தெரியுமா ஏ அக்கா அண்ணன் தம்பி தங்கை உனக்கு தெரியுமா நம்ம அப்பா இயேசு அப்பாவுக்கு நாம் எல்லாரும் மோட்சம் வரணுமா. உனக்கு தெரியுமா சிந்தின ரத்தத்தால் சொந்தமுமாக்கினார் இயேசு ரத்தம் கழுவி மன்னிக்கும். உனக்கு தெரியுமா சொந்த பிள்ளைக்கு பொறுப்புரிமை ஜீவ புத்தகத்தில் பதிக்கப்படும். உனக்கு தெரியுமா ஏ அக்கா அண்ணன் தம்பி தங்கை உனக்கு தெரியுமா நம்ம அப்பா இயேசு அப்பாவுக்கு நாம் எல்லாரும் மோட்சம் வரணுமா. உனக்கு தெரியுமா மிக்கப்பட்டதால் நித்திய மகிழ்ச்சி சந்தோஷம் களிப்பு ஆனந்த பாட்டு. உனக்கு தெரியுமா சஞ்சலம் தவிப்பு மோடி பறந்திடும் சீயோன் தேசத்து மோட்ச வீட்டில். உனக்கு தெரியுமா ஏ அக்கா அண்ணன் தம்பி தங்கை உனக்கு தெரியுமா நம்ம அப்பா இயேசு அப்பாவுக்கு நாம் எல்லாரும் மோட்சம் வரணுமா. உனக்கு தெரியுமா அம்மா எனக்கு தெரியுமே. அம்மா எனக்கு தெரியுமே.
10 நித்திய மகிழ்ச்சி உண்டு மறந்து விடாதே. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஏசாயா 35:10. பூத்திட பூக்களை வாருங்கள், நல்ல நல்ல கதைகளை நித்தம் நித்தம் புதுசாய் கேளுங்கள். பல நல்ல நல்ல கதைகள், சிறு வண்ண வண்ண மலர்கள், மனம் துள்ளி குதிக்கும் பாடல், இவை எல்லாம் நமக்கு உண்டு. 10 நாட்களும் தித்திப்பாகிவிடும் நாள், இந்த 10 நாட்களும் தித்திப்பாகிவிடும் நாள். பிபிஎஸ் தோட்டத்தில் பூத்திட பூக்களை வாருங்கள், நல்ல நல்ல கதைகளை நித்தம் நித்தம் புதுசாய் கேளுங்கள். பல நல்ல நல்ல கதைகள், சிறு வண்ண வண்ண மலர்கள், மனம் துள்ளி குதிக்கும் பாடல், இவை எல்லாம் நமக்கு உண்டு. 10 நாட்களும் தித்திப்பாகிவிடும் நாள், இந்த 10 நாட்களும் தித்திப்பாகிவிடும் நாள். சுரேஷ், சுரேஷ், டேய் சுரேஷ், என்னப்பா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? படிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா. என்ன படிச்சிட்டு இருக்க சுரேஷ்? கணக்கு போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. கணக்கா? சரி சரி, பாரு பாரு. சுரேஷ், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சுரேஷ்? படிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா. படிச்சிட்டு இருக்கேன்னு செல்ல நோண்டிட்டு இருக்க நீ? இல்ல. பொய் சொல்றியா நீ? வர வர பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்ட நீ. இல்லப்பா, போன்ல கணக்கு போட்டு பாத்து. போன்ல கணக்கு போட்டியா? கொண்டா போனை பாப்போம். குடு. இதான் கணக்கா? இல்லப்பா. இல்ல இதான் கணக்கான்னு கேட்க. வர வர பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா நீ? பொய் சொல்லிக்கிட்டு இருக்க நீ. சொல்ற புத்திமதியா விட்டு விடாத. இப்பதான் படி மண்டையில கொஞ்சமா ஏறும். இப்ப சொல்றது கொஞ்சமாவது கேளு. என்ன பிள்ளையோ? இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது தொலைஞ்சு போயிடலாம். உம்மை நம்பி வந்தேன், நான் வெக்கப்படல உம்தையை. ஹாய் சுரேஷ். என்னடா சுரேஷ், ஏன் இப்படி டல்லா இருக்கிற? எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாம் போல இருக்குதுடா. ஏன்டா சுரேஷ், ஏன் இப்படி சொல்ற? எனக்கு வெறுப்பா இருக்குது. நீ யாருமே புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க. சாம், நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது மாதிரி தெரியுது. ஆமாண்டா சுரேஷ், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்குள்ள உள்ள சந்தோஷத்தை எப்படி உன்கிட்ட சொல்றேன்னு எனக்கு சொல்லு தெரியல. சாம், அப்படி என்ன சந்தோஷம்? போன கிறிஸ்மஸ் லீவ்ல நம்ம சர்ச்சில் சின்ன பிள்ளைங்களுக்குன்னு விசேஷ கூட்டம் நடத்தினாங்க. ஆமா, ஆனா நான் வரல. அதை மிஸ் பண்ணிட்டடா சுரேஷ். நீ நிச்சயமா வந்திருக்கணும். அந்த கூட்டத்துல ஒரு அண்ணன் எங்களுக்கு நல்ல நல்ல பாட்டா சொல்லி கொடுத்தாங்க. இப்ப நீ பாடு. நீ அந்த பாட்டு அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்களா? இந்த பாட்டு நல்லா இருக்குதா? வெற்றி கோடி பீடி தீடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். உனக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். நீ அழகாவும் பாடுவ. சரி சுரேஷ், வா வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். உள்ள வா சுரேஷ், இங்க உட்காரு. அப்புறம் அந்த அண்ணன் ஏசப்போட அன்பை பத்தி சொன்னாங்க. அந்த அண்ணன் பேர் என்ன? அந்த அண்ணன் பேர் ஜான் வசந்த். அவங்க பேச்சே ரொம்ப அன்பா இருந்துச்சு. ஏசப்பா நம்ம எல்லாரையும் எவ்வளவு அதிகமாக நேசிக்கிறாருன்னு சொன்னாங்க. நம்மளுடைய பாவத்திலேருந்து நம்மளை மீட்க அவர் சிலுவையில் உயிரை கொடுத்தாரு. யாராவது நமக்காக, அதுவும் பாவிகளாகிய நமக்காக உயிரை கொடுப்பாங்களான்னு கேட்டாங்க. அந்த கேள்வி என்னை ரொம்ப யோசிக்க வச்சது. இப்படி நமக்காக உயிரை கொடுத்த இயேசுவுக்கு இதயத்தில் இடம் கொடுப்பியான்னு அந்த அண்ணன் கேட்டாங்க. இதயத்தில் இடம் கொடுக்குறவங்களாம் எலும்பி நின்னுங்கன்னு சொன்னாங்க. நீ எலும்பி நின்ன சாம்? ஆமாண்டா சுரேஷ், நானும் நிறைய சின்ன பிள்ளைங்களும் எலும்பி நின்னோம்.
அவங்க எங்களுக்காக ஜெபிச்சாங்க. நானும் மனசுக்குள்ளே ஏசப்பா என் உள்ளத்தில் வாங்கன்னு ஜெபம் பண்ணேன். அப்போ என் உள்ளத்தில் ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு. ஏசப்பாவுக்கு பிரியமான பையனா நான் நடக்க தீர்மானித்தேன். சாம், நீ எடுத்த திருமணத்தை உன்னால விட்டு விடாம இருக்க முடியுமா? அப்படி சொல்லாத சுரேஷ். ஏசப்பா என் கூட இருக்கிறதுனால ஏசப்பா எனக்கு உதவி செய்வார். நேற்று என்ன நடந்துச்சு என்ன தெரியுமா? நடந்துச்சு? நம்ம கிளாஸ்ல படிக்கிற ஜார்ஜியா முன்னால வந்து நின்னான். அவன் சரியான சண்டைக்காரனாச்சு. என்ன சாம், பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? இந்தா அந்த பந்த பிடல. இந்தா ஜார்ஜ், வந்த பத்திரமா வச்சுக்கோ. இன்னைக்கு சாயங்காலம் கிரவுண்டுக்கு வரியா, நம்ம எல்லாம் விளையாடலாம். இவனா அப்படி சொல்றான்? ஐ ஜான் வசந்தண்ணா, வாங்கண்ணே. ஹாய் சாம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணே. இந்த பக்கமா ஒரு வேலையா வந்தேன், அதான் உன்னை பார்த்துட்டு போகலாம். வாங்கண்ணே, உட்காருங்க. நல்ல நேரத்துல தானே வந்திருக்கீங்க. ஏசப்பா தான் இந்த நேரத்துல எங்க வீட்டுக்கு உங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்ன சொல்ற சாம்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அண்ணா, இவன் என் ஃப்ரெண்டு சுரேஷ்ண்ணே. இவன் ரொம்ப கவலையோட இருக்கான். இவன் கணக்குல கொஞ்சம் வீக்கு. இதனால இவங்க வீட்டில் இவங்க அப்பா திட்டுறாங்க, ஸ்கூல்ல இவங்க டீச்சர் திட்டுறாங்க. இவன் மனம் ரொம்ப சோறு அடைஞ்சிட்டுண்ணே. சுரேஷ், நீ கவலையோட இருக்கிறது ஏசப்பாக்கு பிடிக்கல. ஏசப்பா உன்னை ரொம்ப நேசிக்கிறாங்க. நீ ஏசப்பாவை நேசிக்கிறியா? அண்ணே, எல்லாரும் என் குறையத்தான் சுட்டி காட்டுறாங்களே ஒழிய இந்த உலகத்துல என்னை நேசிக்க யாருமே இல்லைண்ணே. ஆனா ஏசப்பா நேசிக்கிறாங்கன்னு அறிஞ்சுக்கிட்டேண்ணே. சுரேஷ், உன்னை பார்த்தா ரொம்ப அறிவுள்ளவனா தெரியுது. கொஞ்சம் நீ கவனமா படிச்சனா கண்டிப்பா நீ கணக்குல நல்லா படிக்க முடியும். எனக்கு கணக்கு வராது, எனக்கு எந்த பாடமும் பிடிக்காதுன்னு சொன்னா அது உனக்கு வராமலே போயிடும். கொஞ்சம் கவனமா படிச்சனா கண்டிப்பா உன்னையால நல்ல மார்க் எடுக்க முடியும். இந்த உலகத்துல நமக்கு மொபைல், டிவி, கம்ப்யூட்டர்னு ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. ஆனா நம்ம கவனம் சிதறாம படிக்கிறதுக்கு நமக்கு வில் பவர் வேணும். நீ ஸ்கூலுக்கு போகும்போதும் ஜெபம் பண்ணு, நீ படிக்கும் போதும் ஜெபம் பண்ணு, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் ஜெபம் பண்ணு. கண்டிப்பா ஏசப்பா உனக்கு உதவி செய்வாங்க. ஸ்கூல்ல டீச்சர்ஸ் பாடம் நடத்தும் போது நல்ல கவனி. வீட்டுக்கு வந்து நிறைய சம்ஸ் போட்டு பாரு, உனக்கே கணக்கு பாடம் நல்லா பிடிக்கும். அது மட்டும் இல்ல சுரேஷ், நீ என்ன செய்யி, உங்க அம்மா அப்பா சொல்ற பேச்சுக்கு கண்டிப்பா நீ கீழ்ப்படியணும். எங்க அம்மா அப்பா என்னை நேசிக்கல, நான் வீட்டை விட்டு போறேன்னு நீ சொல்றதெல்லாம் சாத்தானுடைய சதி. நீ சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தனா கண்டிப்பா ஏசப்பா உன்னை உயர்த்துவாங்க. சரியா? சரிண்ணே. ஹாய் விக்டர், உள்ளவா. ஹாய் சாம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், வா உட்காரு. சுரேஷ், நீயும் இங்கே தான் இருக்கியா? ஆமாண்டா, உட்காரு. ஓகே சாம், அண்ணனுக்கு டைம் ஆயிடுச்சு, அண்ணன் கிளம்பட்டுமா? ஓகே சுரேஷ், அண்ணன் கண்டிப்பா உனக்காண்டி ஜோம் பண்ணிக்கிறேன். நீ நல்லா ஜோம் பண்ணு. சரிண்ணே. ஓகே, பாய். பாய். என்னடா விக்டர், திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்திருக்க? பிரகாஷ்க்கு ரொம்ப காய்ச்சலாண்டா. அவங்க அம்மா அப்பா ரொம்ப கவலையோட இருக்காங்க. அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க பணம் கூட இல்லையாண்டா. நம்ம ஏதாச்சும் உதவி செய்வோமாடா? நாம அவனுக்கு எப்படியாவது உதவி செய்யணும்டா. நம்ம உதவி செய்யறது மூலமா ஏசப்பாவோட அன்பை எடுத்து சொல்ல நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். வாங்க போகலாம். சரி வாங்க, சீக்கிரமா போலாம். ஹாய் ஜார்ஜ். ஹாய். நாங்க பிரகாஷ் வீட்டுக்கு போறோம், நீயும் வரியா? எதுக்குடா? பிரகாஷ்க்கு காய்ச்சலாம், அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டி போலாம்னு கிளம்புறோம். அப்பனா பணத்துக்கு என்ன செய்யறது? டேய், எங்கள் அப்பா என்கிட்ட கொடுத்த பாக்கெட் மணி எனக்கு, அது நான் தாரேன். நீயா சொல்ற ஜார்ஜ்? ஆமாம் சாம், நான் தான் சொல்கிறேன். அன்னைக்கு நான் உன் மேலே போட்ட பந்து சாக்கடையில் விழுந்துச்சா, அதை நீ எடுத்து கழுவி தொடச்சி என் அன்போட கொடுத்தியே. அன்னைக்கு என் மனசாட்சி எனக்கு ரொம்ப குத்திச்சு தெரியுமா. ஏசப்பாவுடைய அன்பு இருக்கிறனால தான் இப்படி இருக்க முடியும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நானும் உன்னைய மாதிரி இருக்கணும்னு முடிவெடுத்தேன். என்கிட்ட பணம் இருக்கிறத தாரேன். ஜார்ஜ், நம்ம எல்லாருமே நல்ல நல்ல தீர்மானங்கள் எடுத்திருக்கோம். இந்த தீர்மானத்தை நம்ம விட்டு விடக்கூடாது. ஏசுராஜாவோட பிள்ளைகளாக முன்னேறி செல்வோம். ஏசப்பாவோட அன்பை எல்லாருக்கும் எடுத்து சொல்வோம். என்ற தரிசனத்தை மாற்றி விடக்கூடாது. வாங்க போகலாம். சரி வாங்க, சீக்கிரமா போலாம். நாம செய்கிற இந்த நல்ல செயல்களை கண்டு நம்ம ஏசப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுவார். நம்மளோட ஐக்கியத்தை நம்ம என்னைக்குமே விட்டு விடக்கூடாது. ஏசுராஜாவுக்கே ஸ்தோத்திரம்.
விடாதே தம்பி, அதை நீ காத்துக்கொள் தங்கை. புத்திமதியை விட்டு விடாதே தம்பி, அதை நீ காத்துக்கொள் தங்கை. இயேசுவின் அன்பை விட்டு விடாதே, தீர்மானத்தில் நிலைத்திரு. இயேசுவின் அன்பை நீ விட்டு விடாதே, தீர்மானத்தில் நிலைத்திரு. உன் சிந்தனையை எங்கேயும் சிதற விடாதே, வீண் சிந்தனையை வெறுத்து விடு. உன் சிந்தனையை எங்கேயும் சிதற விடாதே, உன் சிந்தனையை வெறுத்து விடு. புத்திமதியை விட்டு விடாதே தம்பி, அதை நீ காத்துக்கொள் தங்கை. பொறுமையை எப்போதும் இழந்து விடாதே, முயற்சியில் உறுதியாயிரு. பொறுமையை எப்போதும் இழந்து விடாதே, முயற்சியில் உறுதியாயிரு. உன் வாழ்க்கையில் ஒழுக்கத்தை விட்டு விடாதே, நற்செயல்களில் மாதிரியாயிரு. உன் வாழ்க்கையில் ஒழுக்கத்தை விட்டு விடாதே, நற்செயல்களில் மாதிரியாயிரு. புத்திமதியை விட்டு விடாதே தம்பி, அதை நீ காத்துக்கொள் தங்கை. ஐக்கியத்தை ஒரு நாளும் விட்டு விடாதே, அனைவரோடும் ஒற்றுமையாயிரு. ஐக்கியத்தை ஒரு நாளும் விட்டு விடாதே, அனைவரோடும் ஒற்றுமையாயிரு. தேவன் தந்த தரிசனத்தை மாற்றி விடாதே, நித்திய மகிழ்ச்சி உனக்கு உண்டு. தேவன் தந்த தரிசனத்தை மாற்றி விடாதே, நித்திய மகிழ்ச்சி உனக்கு உண்டு. புத்திமதியை விட்டு விடாதே தம்பி, அதை நீ காத்துக்கொள் தங்கை. புத்திமதியை விட்டு விடாதே தம்பி, அதை நீ காத்துக்கொள் தங்கை. நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உமக்கு கோடி தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆண்டும் எங்களை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறீங்க. உம்மை விட்டு விடாமல் பிடித்து கொள்ள, உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள, நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. சிறு பிள்ளைகளின் இடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அதை தடை பண்ணாதீர்கள் என்று சொன்னீங்க. நம்முடைய கருத்தில் கொடுக்குறோம். நீங்கள் அரவணைத்து அவளை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பிதாவாகி தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.